போகலாம். மத்திய புஸ்தகத்துல 4வது அதிகாரம் மத்திய புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல நான் படிக்கிறேன். 1 இருந்து 11 வரைக்கும் நான் படிக்கிறேன். கவனிங்க. மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 இருந்து 11 வரைக்கும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரயுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்திலே உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழை குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உமது கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா, ஆமென். 11 கவனிச்சு பாருங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் உடனே வந்து பணிவிடை, அப்படின்னா அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்தார்கள், வேலை செய்தார்கள். அல்லேலூயா. இது இயேசு இந்த பூமியிலே வரும் பொழுது அவருக்கு நடந்த சோதனை, பிசாசினால் வருகிற சோதனை. இத நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு நல்லா தெரியும். பிசாசுக்கு நல்லா தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கையில நீங்க அநேக இடத்துல அவர் சொல்றான், நீர் குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் இப்படி நடையும். இப்படி எல்லா இடத்திலும் அவன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஒரு சந்தேகத்தை போடுறான் பாத்தீங்களா? நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லல. அவருக்கு தெரியும் தேவனுடைய குமாரன் தெரியும். ஆனா பிசாசு இயேசு நீ தேவனுடைய குமாரன், உனக்கு இதை செய்வார்னு எழுதப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லல. நீ குமாரனே ஆனால் அப்படி என்றால் ஒரு சந்தேகத்தை என்ன செய்யலாம்? யார்கிட்ட கொடுக்கலாம்? சாதாரண மனுஷன் கொடுக்கல. தேவனுடைய தற்சொரூபம்னு அவனுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய வாரிசு அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இயேசுவையே ஒரு மைண்ட அப்படி அவருக்கு வந்து ஏதாவது சிந்தை மாறுமா, ஒரு டவுட் வருமா என்கிற எண்ணத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றான் பாத்தீங்களா? அதுதான் பிசாசுனுடைய அந்த கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்னா, மைண்ட என்ன செய்வான்? மைண்ட மாத்திக்கணும் பார்ப்பான், உங்கள் மனசை மாத்திக்கணும், அவ்வளவுதான். நீ தேவ பக்தியா இருக்கு, நீ எப்படி இரு, நீ தேவனுக்காக என்னது செஞ்சுட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய புள்ளன்னு மட்டும் சொல்றாரு, நான் தேவனுடைய சாயல் சொல்லிடாரு, நான் தேவனுடைய வாரிசு சொல்லிடாரு. நீ தேவனுடைய வாரிசு கிடையாது. இயேசு கிறிஸ்துவிட எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியாது, இயேசு கிறிஸ்து எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவங்க அப்படி எப்படி அவரை நம்ம இது வஞ்சிக்கிறது, தேவனையும் இயேசு கிறிஸ்து எப்படி பிரிப்பது என்று பிசாசு திட்டம் போட்டு, அப்போ ஒரே வழி இவருக்கு இருதயத்துல நம்ம உண்மையிலே தேவனுடைய குமாரனா ஒரு டவுட் வருதுன்னா எங்க பிரியம் வந்துடும்? தேவனுக்கு இயேசுக்கும் பிரியம்
அப்ப இப்ப பிரிப்பதற்காக அவன் நினைச்சான் வேற எதுவுமே இயேசுட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் இயேசு இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறார், அதனால ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறார். அப்ப இதுல பிரிவை உண்டு பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுல என்ன செய்யறான், அப்படி திட்டத்தை போடுவான். ஆனால் தேவனாகிய இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்தார். அல்லேலூயா. அதை ஜெயித்து வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடைகளை செய்தார்கள். ஆமென், ஆமென். இப்போ இந்த இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனால் படைக்கப்பட்ட இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்து விட்டார். பிசாசை ஜெயித்து விட்டார். இப்போ நம்ம முதல்ல ஆதாம் பார்த்தோமா, லைட்டா முதல்ல ஆதாம் பார்த்தோம். இப்போ முதலாம் ஆதாம் என்ன சொல்றாரு, பிசாசு என்ன சொல்றான், நீ இதை சாப்பிட்டனாலே இயேசு தேவன் சொல்றார், நீ சாப்பிட்டனாலே என்ன சொல்றாரு, சாவே சாவன்னு சொல்றார். ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். உடனே சொல்றாரு, இல்ல நீ நினைச்சு அவர்களை போல இருப்பீர், நீங்க நினைச்சு தேவனை போல இருப்பீர், இதை சாப்பிடும் பொழுதே தேவனை போல இருப்பீர். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா, ஒரு டவுட்ட சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனார். அங்க ஆதாம் என்ன சொல்றான், இதை சாப்பிடுறதால நீ தேவனை போல இருப்பீர். அங்க ஆதாம்கிட்ட என்னத்தை வச்சிக்க முடியும், அங்க ஒரு கட்டளை இருக்குது. ஆதாமுக்கு அங்க ஒரு கட்டளை இருக்குது. அந்த ஆதாம விட பண்ணணும்னா இப்போ இந்த கட்டளைகளை செஞ்சோம், எப்படியாவது மாத்திரணும். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட வச்சிடணும். அதை வச்சுதான் அந்த ஆதாம் என்ன செய்ய முடியும், வச்சிக்கப்பட முடியும். அப்போ என்ன சொல்ற, நீங்க சாப்பிடுறாங்க அவர்களை போல இருப்பீர்கள், தேவர்களை போல இருப்பீர்கள். இப்போ ஆதாம் தன்னை அறிந்து தன் யார் என்பதை அறிந்திருந்தான்னா என்ன சொல்லிருப்பான், பிசாசுக்கு ஆதாம் என்ன சொல்லிருப்பான், பிசாசு சொல்றான், நீ இதை சாப்பிடுறதால சாக மாட்டீங்க, தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொல்றான். ஆதாம் தன்னை எந்த சாயல வச்சிருக்கிறார் என்பதை ஆதாம் அறிந்திருந்தா ஆதாம் என்ன சொல்லுவான், நான் தேவனுடைய சாயலாகத்தான் இருக்கிறேன், இவ்வுலகத்துல என்னை தேவனாக வைத்திருக்கிறார், ஆகையால் நான் சாப்பிட்டு தேவனாய் மாறணும். சத்தியத்தை அறிந்திருந்தால் என்ன சொல்லிருப்பான், நான் தேவனாக தான் இருக்கிறேன், என்ன என் தகப்பன் என்ன இந்த பூமியில தேவனாக படைச்சிருக்கிறார், நான் தேவனாக இருக்கிறேன், இதை சாப்பிடுகிறதால் தேவனாக வாழ்வது இல்லை. இந்த சத்தியத்தை அறிந்திருந்தால் அன்றைக்கு ஆதாம் எழுந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஏவாளுக்கும் இந்த சத்தியம் தெரிந்திருக்குமானால் அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அப்ப வஞ்சிக்கப்பட்டது பாவம் அடைந்தது எதனால், கட்டளைகள் மீறப்பட்ட பொழுது. அப்ப அங்கே விழுந்து போகிறான் பாருங்க. அப்ப இங்க இயேசுவுடைய எந்த கட்டளையும் தேவன் கொடுக்கல, தேவனுடைய குமாரனா வரார். இயேசு குமாரனுங்கிறதுக்கு டவுட் உண்டு பண்ணணும். எப்படி ஆதாமுக்கு ஒரு டவுட்டை கொடுத்தாங்களோ, ஏவாட்ட ஒரு டவுட்டை உண்டு பண்ணினாலோ, அதே போல இயேசுவுடைய ஒரு மனதிலே டவுட், சந்தேகம், அவிசுவாசத்தை உண்டு பண்ணிடணும். அவனுடைய என்ன அவிசுவாசத்தை உண்டு பண்ணிடணும். அதான் அவனுடைய மெயின். அவிசுவாசம் வந்துச்சுனாலே பாவத்துக்கு அடித்தளம் என்ன நினைக்கீங்க, அவிசுவாசம் தான். அதனாலதான் தேவன் விசுவாசம் இல்லாம ஒருவரும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அவர் சொல்லுகிறார். அப்ப விசுவாசம் இல்ல, நாம எழுதி இருக்கோம், பாவம் இருக்கும். அல்லேலூயா. அதுவும் இந்த புது உடன்படிக்கையில முழுக்க முழுக்க விசுவாசமே. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆவி தன்மை கண்டு விசுவாசிப்பதில்லை. விசுவாசம் வந்து காண்கிறது நம்புறதல்ல, விசுவாசம் காணாததை நம்புகிறது விசுவாசம். அல்லேலூயா. இந்த புது உடன்படிக்கை யாரு, ஆவி மனிதர்கள், தேவர்கள். அல்லேலூயா. ஆதாம் பாவம் பண்ணதுக்கு முன்பாக எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அந்த தன்மையில நாம் இப்ப இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து எந்த தன்மையில இருந்தாரோ அந்த தன்மையில நாம் இப்ப இருக்கிறோம். எத்தனை நம்புறீங்க? உங்க மனது புதிதாகட்டும், இந்த எண்ணத்துக்குள்ள உங்க மனது புதிதாகட்டும். இப்போ ஆதாம் அப்படி சொல்லி வச்சிருக்கான். இப்போ நம்மள என்ன சொல்லி வச்சுப்பான், இப்போ கிறிஸ்தவங்களை எப்படி வச்சிருக்கான், நீ பாவத்துல இருக்க, பாவத்துல இருக்க, பாவத்துல இருக்க வச்சுக்கிறான். நீ எந்த பாவம் செய்யற, நீ அந்த பாவம் செய்யற, இந்த பாவம் செய்யறது. அவங்க சரியாய் சத்தியத்தை அறிந்து கொண்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பாவத்தை எல்லாம் இது போல பாவம் நான் செஞ்ச பாவம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். இப்போ நான் அவரோடு அந்த பாவ மனிதன்
கொண்டிருக்கிறார். நீ ஒரு பாவியா இருக்கிற, நியாயப்பிரமாணத்தை காண்பிக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே அதை நீ செய்து கொண்டிருக்கிற, இந்த உடன்படிக்கையை நீ மீறிட்ட, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இந்த சட்டத்துல நீ போய் மீறிட்ட, ஓய்வு நாள்ல நீ மீறிட்ட, தேவனை அன்பு கூறுதல நீ மீறிட்ட, காணிக்கை வைக்கிறத நீ மீறிட்ட. இப்படி ஒவ்வொன்றையும் பாவத்தை அவன் நியாயப்பிரமாணத்தை காட்டி காட்டி இன்றைக்கு ஆவி மனிதர்களை கூட வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், தேவ ஆவியுடையவர்கள் ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் அந்த புது உடன்படிக்கையில் இருக்கிறவங்க நீங்க ஒன்றை மட்டும் நல்லா அறிந்து கொள்ளணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவையே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன். அல்லேலூயா. இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன். ஆமென். யோவான்ல சொல்றார், அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. இந்த தேவனால் பிறந்தவர்கள்ல சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு கிடையாது. இந்த தேவனால் பிறந்தவர்கள இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி தேவன் அனுப்பினாரோ அப்படித்தான் நாம் நினைச்சிருக்கோம். விடுதலையாக இந்த பூமியில நினைச்சோம் அனுப்பியிருக்கிறார். நம்மளை இந்த ஆவி மனிதனாகிய நம்மளை விடுதலையாக்கி தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி தம்முடைய பரிசுத்த ஆவினால் நம்மளை அலங்கரித்து இந்த பூமியில இந்த உலகத்துல நம்மளை அனுப்பியிருக்கிறார். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொண்டாமானால் எந்த சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டவராக இருக்க மாட்டான். ஆமென். எந்த சட்டத்திட்டத்துக்கும் உட்படலன்னா பிசாசு அவரை எப்படி வஞ்சிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவுடைய எந்த சட்டத்திட்டமும் இல்லை. அவர் நியாயப்பிரமாணம் உட்பட்டவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் உட்பட்டவராக அவரை குற்றப்படுத்துவதற்கு எந்த காரியமும் இயேசு கிறிஸ்து இல்லை. அதனாலதான் ஒரே ஒரு பிடித்தது, ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன இருக்கு? பிதாவையும் இவரையும் ஒரு அவிசுவாசத்தை உண்டு பண்ணிட்டார். அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்றேன். அவன் வந்து நேரடியா சொல்ல மாட்டான். நீ நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களை டவுட் பண்ற மணிக்கோ நீங்க நல்ல ஆண்டவருக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட நேரடியா சொல்ல மாட்டான். நீங்க இப்படி இருப்பீங்க, அதனால தேவ உங்களை அப்படி சொல்ல மாட்டான். அந்த கிறிஸ்தவங்களை பாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நிலைமை பாரு, உடனே உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். அந்த கிறிஸ்தவ பிள்ளை இவ்வளவு நாள் வைராக்கியமா இருந்தாங்க, தாய் தற்போலாம், அந்த பிள்ளைய பாரு எப்படி அலங்கோலமாயிடுச்சு அப்படி சொன்னா உங்களுக்கு உடனே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க யாருக்கு நினைத்தும் மறந்துடும். நீங்க யாருக்கு நினைத்தும் மறந்துட்டு அங்க சொன்னதை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சொன்னது என்னதான் நல்ல காரியம் போல தான் இருக்கும். ஆனா நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே மாம்சத்து கிரியைகள் வர ஆரம்பிக்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தையை மறுதலிச்சுட்டு தேவன் சொல்லியிருப்பார், ஒன்றில் நீ குறைப்பட்டவனா இருக்க மாட்டேன்னு தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா நீ அங்க பார்க்க ஆரம்பித்துருவாங்க சிலவங்க. அப்படியே அங்க பார்த்து ஆமா அந்த அவ்வளவு இருந்தாங்களே, அவ்வளவு வைரக்கமா இருந்தாங்களே, இன்னைக்கு அவமானப்பட்டு இருக்கு, இன்னைக்கு வெட்கப்பட்டு இருக்கு, இன்னைக்கு குழந்தைகள் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லி அப்படியே நம்ம விசுவாசத்தை அப்படியே கலக்கப்பட்டோம். இது விசுவாசத்தை நம்புறோம். அல்லேலூயா. நீங்க நேரடியா ஒரு அதை சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதுல தெளிவா இருப்பீங்க. அது விசுவாசம் தெரியும். ஆனா தக்கரமாக செயல்படுத்துவான். உங்க மேல அனுபவிக்கிறவங்களை கொண்டே என்ன செய்வான்? செயல்படுத்துவான். சில வீட்டுல பெற்றோர்களை கொண்டு செயல்படுத்துவான், சில வீட்டுல பிள்ளைகளை கொண்டு செயல்படுத்துவான், சில வீட்டுல கணவனை கொண்டு செயல்படுத்துவான், சில வீட்டுல மனைவியை கொண்டு செயல்படுத்துவான். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டதா, கணவன் ரட்சிக்கப்படல, கணவன் மூலமா வஞ்சிக்கப்படுறதா இருக்குன்னா நீங்கள் ஒரு சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். நானும் என் கணவன் ஒரே மாம்சமாக இருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன் என்றால் இருக்கிறேன், என் கணவனும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நானும் என் கணவன் ஒரே மாம்சமாக இருக்கிறோம், நானும் இயேசு கிறிஸ்து ஒரே மாம்சமாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. யோவான்ல இயேசு சொல்றார் பாருங்க, பிதாவே நானும் நீர் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் நான் ஒன்றாக இருக்க விரும்புகிறேன். எப்படி சொல்றார் பாருங்க, பிதாவும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. அதே போல இவர்களையும் எதையும் நினைச்சக்கூடாது, பிரிக்க முடியாது. நீங்க என்னன்னு சொல்லணும், நானும் என் கணவனும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தைகளை பாருங்க,
எல்லாமே ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். ஒன்றாக இருக்கிறோம். தாயும் பிள்ளையுமாய், தகப்பனும் பிள்ளையுமாய் ஒன்றாக இருக்கிறோம். அதனாலதான் எபிரேயர் ஒரு வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமானவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் ஒருவராகவே பிறந்திருக்கிறார்கள். பரிசுத்தமானவர் யாரே? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் யாரே? அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து நம்மளை யாராக பிறந்திருக்கிறோம்? பிதாவினால் ஒருவராக பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப யாரே? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் நீங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து ஒரே தகப்பனுடையவர்கள். அவர் வார்த்தையால் ஜெனிப்பிக்கப்பட்டார். நீங்கள் மறுபடியும் வார்த்தையால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். எவ்வளவு நம்புறீங்க? ஆமென். இந்த வருகிறதே ஏதோ சாதாரணமா ஏதோ கேட்டு போகிறாங்க. இதை உணர்ந்து இதை கரைத்து கொண்டு இந்த பூமியில் நீங்கள் ராஜ்யத்தின் நன்மை வெளிப்படுத்தணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து வருகிறார். அதற்காக தான் ஒரு வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் பெறுவோம். விசுவாசம் பெற்ற நீங்கள் அதுக்கு அடையாளங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாயிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். அல்லேலூயா. நீங்க பேசுகிற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசுகிற காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கும். என்ன நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ எங்கே தேவன் சொல்றாரு, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். இப்போ எதனால பணிவிடை செய்தார்கள்? அவர் பிசாசு போட்ட எல்லா வார்த்தையிலும் தேவன் விசுவாசத்தினால் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து அவர் உறுதியா இருந்தார். நான் பிதாவினால் பிறந்திருக்கிறேன், நான் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை உறுதியா இருந்தார். அவர் ஜெயித்தார். உடனே ஜெயித்த உடனே தேவதூதர்கள் அவர்களுக்கு வேலை செய்தார்கள். இப்போ நம்ம அதே ஒன்று எபிரேயர் புத்தகம்